நீ என்ன பண்ணு, நீ சாப்பிட்டுட்டு எனக்கு தோசையை சுட்டு வை, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். இங்க வாரிசு, எனக்கா நீ லேட்டாலாம் சாப்பிடாத, தூங்காமலாம் முழிச்சுக்கிட்டு இருக்காத. நான் போயிட்டு வர முன்ன பின்ன ஆனாலும் நீ எல்லாத்தையும் எடுத்து வச்சிரு, படுத்து நிம்மதியா தூங்கு, சரியா? நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த உண்டியில கொடு. சரி, வரட்டுமா? நான் வரேன். சின்னையா, என்ன ஈசு? நீங்க டே அண்ட் நைட் இப்படி வேலைக்கு போறது எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் இப்படி கஷ்டப்படுறீங்கன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. ஏன் ஈசு? இல்ல, இப்பதான் பாண்டிச்சேரி வரைக்கும் போயிட்டு வந்தீங்க, மறுபடியும் நைட் எல்லாம் கண் முழிச்சு வண்டி ஓட்ட முடியுமா? ஈசு, நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேனே, இது வரைக்கும் எந்த வேலைக்கும் போகாம எந்த வேலையும் செய்யாம குடும்பத்தை பத்தி ஒரு பொறுப்பு கூட எடுத்துக்காம நான் பாட்டுக்கு அப்படி ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்தேன். இப்பதான் நான் உழைக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். இங்க பாரு, நமக்கு இப்ப குடும்பம் ஆயிடுச்சு, குழந்தைங்கலாம் வரப்போறாங்க. இனி நான் ஒரு தகப்பன நல்லபடியா நடந்துக்கணுமா இல்லையா? அதனாலதான் இப்ப நான் ஒரு வெறியோட உழைக்கணும்னு ஆசைப்படுறேன். இது எனக்கு கஷ்டமாவே தெரியல. சின்னையா, ஐயோ, நீங்க நான் நெசமா தான் சொல்றேன் ஈசு. சும்மா ஊரை சுத்திட்டு கிடந்தப்போ கிடைச்ச சந்தோஷத்தை விட இப்ப உழைச்சு சம்பாதிக்கிறப்போ ஒரு சந்தோஷம் கிடைக்குது பத்தியா? அத என்னால வார்த்தையால சொல்ல முடியல ஈசு. இந்த கார் ஓட்டுற வேலையெல்லாம் நான் இஷ்டப்பட்டு சந்தோஷமா தான் செய்யறேன். இங்க பாரு, இதை நினைச்சலாம் நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் ஒரு மகனாவும் ஒரு புருஷனாவும் ஒரு அப்பாவாவும் நான் இனி பண்ண வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு. அம்மாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும், மார்க்கெட்ல நம்ம நினைச்ச மாதிரியே ஃபைனான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும், இன்னும் எவ்வளவோ இருக்கு. அதுக்காக தான் இப்படி ராப்பகல்லாம் பார்க்காம ஒரு வெறித்தரமா உழைக்கணும்னு இப்ப நான் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால நீ ஒன்றும் கவலைப்படாத. எங்க போனாங்க? நான் போயிட்டு வரேன் ஈசு. சரிங்க சின்னையா, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. சரி. அக்கா, 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 முதலாளி போனை மறந்து வச்சுட்டு போயிட்டாங்க. அம்மா தான் எடுத்து கொடுத்தாங்க. அக்கா, என்னங்க? சின்னையா, நல்ல வேலை, இதை விட்டுட்டு போயிருந்தா இன்னைக்கு பொழப்பு போயிருக்கும். நன்றி. சரி ஈசு, நான் வரேன். சரி. சரி, வரேன் ஈசு. வாங்க. என்னது வீட்டுக்குள்ள இவ்வளவு புழுங்குது? விசிறி எடுக்க சொல்லலான்னா மங்க வேற அசந்து தூங்கிட்டு இருக்கா. பாவம், அந்த பொண்ணும் வேலை செஞ்சுட்டு அசந்து தூங்குறா. இல்ல இல்ல, ஈஸ்வரியும் எழுப்ப வேணாம், நாமளே போய் விசிறி எடுத்துட்டு வரலாம்.
ஈஸ்வரி 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 மங்க மங்க அத்தையோட குரல். அத்தை சத்தம் கேக்குது. ஈஸ்வரி அத்தை 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 என்னாச்சு? ஈஸ்வரி அத்தை 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 எந்திரிங்க அத்தை. அண்ணே அத்தை ஈஸ்வரி என்னாச்சு? அத்தை 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 என்ன பாருங்க. அத்தை அண்ணே என்னாச்சு? என்னாச்சு அத்தை? அண்ணே என்னாச்சு? அண்ணே தூக்குங்க. அண்ணே